Hi guys, welcome to Black Shadow. So 3 years ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அப்போ சும்மா விளையாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வேறு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கோம். பட்டு இந்த சேனல் அப்படியே விட மனசு இல்லை. ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக என்ன எனக்கு தெரியுமோ அது அப்படியே வீடியோவாக போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோலையும் இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவுமே இந்த நெட்வொர்க் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம சிசிஎன்ஏ பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளவுட் ரிலேட்டடாக வீடியோஸ் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஓகே, நெட்வொர்க்கிங்னா என்ன? ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங்னா 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா அது நெட்வொர்க்கிங். ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா, இப்போது நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மொபைல் டு ஒரு மொபைல் டு லேப்டாப்பில் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறோம். ஒரு மூவி, ஃபோட்டோஸ், ஒரு டாக்குமெண்ட் அப்படி நம்ம ஷேர் பண்ணால் கூட அது கம்யூனிகேட் பண்ணுது. பார்த்தீங்களா, ஃபைல் ஷேர் பண்ண கம்யூனிகேட் பண்ணுறது தான் நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்யூனிகேஷனை தான் நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம இப்போது சிசிஎன்ஏ படிக்கலான்னு இருக்கோம். ஸோ சிசிஎன்ஏல ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அது ஹப்பு. ஸோ பேசிக் நெட்வொர்க்கிங் டிவைசஸில் பேசிக்கானது ஹப்பு, அப்புறம் சுவிட்சு, ரவுட்டர். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய டிவைசஸ். ஸோ இதுதான் ஹப்போட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னா, இது வந்து லேயர் 1 டிவைஸ். இது வந்து லேயர் 1 டிவைஸு. ஸோ இது ஏன் லேயர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதுக்கு பிரைனுன்னு ஒன்று இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லலாம். இதுக்கு பிரைனுன்னு ஒன்று இல்லை. ஒன்றுன்னு இல்லாததால் இப்போ இந்த PC1 இந்த PC5 கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பேசிக்காக என்ன பண்ணணும், இப்போது இந்த PC1 கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அது ஹப்புக்கு வரும். இதுதான் ஹப்பு. ஸோ இந்த ஹப்புக்கு வரும். இந்த ஹப்பு என்ன பண்ணணும்னா, PC5 எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி அந்த போர்ட்டுக்கு அந்த ரிக்வெஸ்ட்டை ஷேர் பண்ணணும், அந்த கம்யூனிகேஷனை கொடுக்கணும். பட் இந்த லேயர் 1 அப்படிங்கிறதால இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு தெரியாது இந்த PC5 இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடும். எல்லாருக்கும் PC1 PC1 தான் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண போகுது. ஸோ PC2, PC3, PC4, PC5 இது எல்லாருக்குமே ஓவராலாக ஷேர் பண்ணி விட்டுரும். ஸோ ஷேர் பண்ணதால் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த PC5 இந்த கம்யூனிகேஷன் இந்த ரிக்வெஸ்ட் நமக்கு தான் வந்திருக்குன்னு இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மற்றதெல்லாம் டிலே ஆகிடும், மற்றதில் அந்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிடும். இப்படி நடக்கிறதால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கொலிஷன் அப்படின்னு ஒன்று ஆகிடும். ஸோ கொலிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ PC1 என்ன பண்ணுது, PC5க்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. ஸோ அதே டைம் PC2வும் PC5 கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுமா. இந்த 2 ரிக்வெஸ்ட்டும் சென்ட் பண்ணுற டைமில் இந்த இடத்துக்கு வந்து இப்போ PC5க்கு போகும்போது இந்த 2 ரிக்வெஸ்ட்டும் கிளாஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிளாஷ் ஆகி என்ன பண்ணுன்னா, அந்த பாக்கெட்டு ட்ராப் ஆகிடும். ஸோ பாக்கெட் ட்ராப் ஆகிடுச்சுன்னா ரிக்வெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடும். ஸோ அகெயின் நம்ம ரிக்வெஸ்ட் ரீசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஷ் ஆகிறது தான் நம்ம கொலிஷன் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹப்பில் என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ ஹப்புக்கு நம்ம 1 GB ஸ்பீட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்பீடு வந்து 1 GB. ஸோ ஸ்பீடை வந்து நம்ம பேண்ட்வித்துன்னு சொல்லுவோம். ஸோ பேண்ட்வித் 1 GB அப்படின்னா இந்த 1 GB இந்த 5 PCக்கு ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு 200 MB, இதுக்கு ஒரு 200 MB, இதுக்கு ஒரு 200 MB, இதுக்கு ஒரு 200 MB, இதுக்கு ஒரு 200 MBன்னு ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதால ஸ்பீடு குறையும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக L1 ஹப்புனா இது தான். ஓகே, ஹப்பு எப்படிலாம் வேலை செய்யுது, ஸோ அதோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படிலாம் பார்த்துருப்போம். கொலிஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம், பேண்ட்வித்னா என்னென்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ போக போக இதை பற்றி டீட்டெயில்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஒவ்வொரு டாபிக்ஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, ஹப்புங்கிறது ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஸோ ப்ராட்காஸ்ட்னா என்னென்னா சிம்பிள் தான். அது இப்போ ஃபஸ்ட்டே சொன்னது தான். எல்லாருக்கும் ஒரே டைமாக ரிக்வெஸ்ட்டை ஷேர் பண்ணுறது தான் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டுங்கிறது
யூஸ் பண்ணலாம், பட் எல்லா டைமும் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஹப் என்ன பண்ணுதுன்னா எல்லா டைமும் யூஸ் பண்ணுது. ஸோ இதனால தான் ஸ்லோனஸ் இருக்குது, பாக்கெட் ட்ராப் ஆகுது, கொலிஷன் ஒன்று நடக்குது. ஸோ இதெல்லாமே இதனால தான் நடக்குது. ஸோ L1 ஹப்புங்கிறது ஒரு பேசிக்கான நெட்வொர்க்கோட டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சுவிட்சோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது சுவிட்ச், இது எப்பயும் போல் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவைசஸ். ஸோ இங்கே என்ன ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சுவிட்ச் என்ன பண்ணுன்னா பிரைன்னு ஒன்று இருக்குது, இது வந்து சுவிட்ச் வந்து L2 டிவைஸ்னு சொல்லுவோம். பிரைனான சுவிட்சுக்கு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மேக் டேபிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுதுங்க. ஸோ மேக் டேபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுது. மேக் டேபிள்னால் என்னென்னா, ஒவ்வொரு பிசியும் இந்த PC1, PC2, PC3, PC4, PC5 இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு பிசியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிசியும் சுவிட்சோட எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ PC1ங்கிறது சுவிட்சோட ஃபஸ்ட்டு போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பிசியோட மேக் ஐடி சம்திங். ஸோ இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா பிசியோட மேக் ஐடியும் எல்லா பிசியும் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த போர்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு மேக் டேபிளில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக நான் இப்போது வந்து இந்த சுவிட்சோட இந்த எல்லா பிசியும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லா பிசியோட நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ மேக் டேபிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ பிசி ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிசி வந்து இந்த PC5ஓட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த சுவிட்சுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஓகே, PC5 வந்து இந்த PC5 இங்கே தான் இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ப்ராட்காஸ்ட் பண்ணோம். நம்ம ஹப்புலேயே சொன்னோம்ல, ஸோ எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் அப்படின்னு, அந்தமாதிரி ஃபார்வேர்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ஃபார்வேர்டு பண்ணி எல்லா பிசியோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எப்படின்னா PC1 ரிக்வஸ்ட்டு, இப்போது எல்லாருக்கும் இந்த சுவிட்ச் வந்து ரிக்வஸ்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணோம். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசிஸ் எல்லாமே அகைன் அந்த ரிக்வஸ்ட்டுக்கு அக்னாலேஜ் கொடுக்கும். ஸோ நான் தான் PC1, நான் இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கேன், என்னோடய மேக் ஐடி இது தான் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதே மாதிரி எல்லாமே PC2, PC3 எல்லாமே கொடுத்துரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேக் டேபிள் ஃபில் பண்ணி வச்சுக்கோம். மேக் டேபிள் இப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, இப்போ PC1 என்ன பண்ணும், PC1 PC5க்கு இப்போ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண போகுது அப்படின்னா, இந்த சுவிட்சு மேக் டேபிளை ரீட் பண்ணி PC3க்கு மட்டும் டைரெக்டாக கொடுக்கும். ஸோ PC3க்கு மட்டும் டைரெக்டாக கொடுக்கும். PC2க்கு மற்ற பிசிஸ்க்கு இது ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது மெயின் திங், ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இது தான். இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும், மற்ற டைம்லாம் மேக் ஐடியை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கும். கொலிஷன், நம்ம ஹப்பில் சொன்னால கொலிஷன் ஒன்று நடக்கும், கிளாஷ் ஆகும் அப்படின்னு, இதில் நடக்காதா அப்படின்னா இதில் நடக்காது. ஏன்னா இது டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். இது வந்து டொமைன் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுவிட்சஸ் வந்து செப்பரேட் டொமைன் செக்மெண்டேஷன்ஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் இது டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுமே தவிர ஒன்று கிளாஷ் ஆக விடாது. தென் பேண்ட்வித், ஸோ ஹப்புக்கும் இதுக்கும் பேண்ட்வித் டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ இப்போது ஹப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 GB ஸ்பீட் நம்ம ஹப்புக்கு கொடுத்துருக்கோன்னா அது என்ன பண்ணுன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், ஷேர் பண்ணி கொடுக்கும்ல. ஆனால் இப்போ ஸ்விட்சஸ் என்ன பண்ணுன்னா, இந்த சுவிட்சு அந்த 1 GB அப்படியே எல்லா பிசிக்குமே கொடுக்கும். ஸோ PC1க்கும் 1 GB கொடுக்கும், PC2க்கு, PC3, 4, 5க்கு எல்லாருக்குமே அந்த 1 GBங்கிறது அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? பேண்ட்வித்து அதில் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணோம், இதில் என்ன பண்ணோன்னா அப்படியே அந்த பேண்ட்வித்தை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் சுவிட்சஸுக்கும் ஹப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பஃபரிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ பஃபரிங் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷனில்
ஒரு மொபைலில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போது லோட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா லோட் ஆகுது. ஏன் லோட் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஒரு ரிக்வெஸ்ட் அதில் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சென்ட் பண்ணியிருக்க ரிக்வெஸ்ட்டு வெயிட் பண்ணும். ஸோ இந்த டைமில் சுவிட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா ரிக்வெஸ்ட்டை எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். ரிக்வெஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டெம்பரரி ஃபைலில் வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷனில் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டெம்பரரி ரிக்வெஸ்ட்டை எடுத்து போய் இப்போ ரன் பண்ண வைக்கும் அப்ளிகேஷனில். ஸோ இதை வந்து இந்த டைமில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அது லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம பஃபரிங் டைமர் இல்லை பஃபரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, இதை வந்து சுவிட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சுவிட்ச் இப்படி தான் இருக்கும். சுவிட்சு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 இந்த மாதிரி போர்ட் நிறைய இருக்குது. ஸோ சுவிட்சஸில் 24 போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, 48 போர்ட்ஸ்னு இருக்குது, 8 போர்ட்ஸ் கூட இருக்குது, 8 போர்ட் சுவிட்சஸ்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 24 போர்ட்ஸு, 48 போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சுவிட்ச்னால் இப்படி தான் இருக்கும். நம்ம எடுத்து இப்போது இந்த பிக்கில் இருக்கிறது வந்து சிஸ்கோ பிராண்டோட ஒரு சுவிட்ச். ஸோ இது வந்து ரவுட்டர். ஸோ ரவுட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா 2 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ சுவிட்சுனா என்ன சொல்லுவோம், 2 பிசி 2 டிவைஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். ஹப்புமே ஆல்மோஸ்ட் அப்படி தான், பட் அதுக்கு 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது சுவிட்சுக்கு ரவுட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரவுட்டருங்கிறது L3 டிவைஸ். ஆக்சுவலாக இது L3ஆகவும் ஆக்ட் பண்ணலாம், L2ஆகவும் ஆக்ட் பண்ண வைக்கலாம். நம்ம சுவிட்சாகவும் இதை யூஸ் பண்ண வச்சுக்கலாம், இல்லை நம்ம L3 ரவுட்டராகவும் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் விட்டுருங்க, இது சிம்பிள். இப்போ L3 ஓகே, இது L3 என்னது L1, L2, L3 அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு OSI லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டீட்டெயிலாகவும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரியும் சிம்பிளாகவும் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு அதை பற்றிலாம் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ இது வந்து L3 அது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஹப்னா L1, சுவிட்ச்னா L2, ரவுட்டர்னா L3. இப்போ ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ ஐடி ஒன்று இருக்குது, இது ஒரு ஐடி கம்பெனி. ஸோ ஓகேங்களா, ஐடி கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஓகேவா, இப்போது இது ரெண்டுமே வேறு நெட்வொர்க், மீன்ஸ் சேம் கம்பெனியாக இருந்தாலும் இதோட நெட்வொர்க் வேறையாக தான் இருக்கும். இப்போது ஏன்னா செப்ரேட்டாக இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுட்டர் அப்படின்னு ஒன்று இங்கே வரும். ரவுட்டர் வந்து இங்கே தான் அந்த ரவுட்டரோட யூஸ் இருக்குது. ஸோ ரவுட்டர் வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரவுட்டர். ஓகேவா, ஸோ இன்னும் சிம்பிளாக கூட சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூடியூப்பை அக்சஸ் பண்ணணும். ஓகேவா, யூடியூப்பை நான் அக்சஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருக்கேன். ப்ரைவேட் நெட்வொர்க், இப்போ நான் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கேன்னா இந்த கம்பெனிங்கிறது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருக்கேன். இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருந்து யூடியூப்புங்கிறது ஒரு பப்ளிக் நெட்வொர்க். யூடியூப்பு, க்ரோமு, ஸோ பேசிக்காக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பப்ளிக், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பப்ளிக் தான். ஸோ பப்ளிக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், சுவிட்சஸ் என்ன பண்ணணும்னா இந்த கம்பெனிக்குள்ளேயே தான் என்னால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கேருந்து வேறு நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை நான் என்னோடய ப்ரைவேட் நெட்வொர்க்லேருந்து நான் இப்போ பப்ளிக் நெட்வொர்க்காக இருக்கிறப்போ எதனா பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ரவுட்டர் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சுவிட்சஸ்னால் ஒரு நெட்வொர்க்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கும், ரவுட்டர்னால் 2 நெட்வொர்க்கு கூட கம்யூனிகேட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறது பேர் ரவுட்டர். ஓகேங்களா, முடிஞ்சது, சிம்பிள் தான். ஸோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ. ஸோ பேசிக்கான டிவைசஸ் பற்றி நம்ம பார்த்தோம், லைக் ஹப்பு, சுவிட்சு, ரவுட்டர் பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் OSI லேயர் பற்றி நெக்ஸ்ட் சொல்லலாம்.
வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.